வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போறோம். இந்திய பத்திரிகைகளுக்கும் பிரிட்டிஷ் நிர்வாகத்துக்கும் இடையே கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கும் மேல நடந்த ஒரு மாபெரும் வரலாற்று போராட்டத்தை பத்தின ஒரு விரிவான அலசல் தான் இது. கேட்கவே ரொம்ப விறுவிறுப்பா இருக்குல்ல? வாங்க உள்ள போகலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குயிக் ரவுண்ட பார்த்துடலாம். இந்திய இதழியலோட ஆரம்பத்துல தொடங்கி பிரிட்டிஷாரோட ஆரம்ப கால தணிக்கைகள், அப்புறம் கிடைச்ச விடுதலையும் திடீர் பின்னடைவும், ரொம்ப முக்கியமான தாய்மொழி பத்திரிகை சட்டம், 20ஆம் நூற்றாண்டு ஒழுங்குமுறைகள், கடைசியா அந்த காலகட்டத்தோட முக்கிய குரல்கள், இது எல்லாத்தையும் நாம வரிசையா கவர் பண்ண போறோம். முதல்ல இந்த முரண்பாட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எந்த பிரிட்டிஷார் இந்தியாவுல பத்திரிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அறிமுகப்படுத்தினாங்களோ அதே ஆட்கள் அடுத்த 150 வருஷத்துக்கு அந்த பத்திரிக்கைகளை அடக்கி ஒடுக்க தங்களோட முழு பலத்தையும் செலவிட்டாங்க. ஆமாங்க, அவங்க கொடுத்த அந்த ஆயுதமே அவங்களுக்கு எதிரான தேசியவாத உணர்வுகளை மக்கள்கிட்ட பரப்ப பயன்பட்டதுங்கிறது காலத்தின் ஒரு மிகப்பெரிய வரலாற்று முரண். சரி, ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிப்போம். பகுதி 1, இந்திய இதழியலின் உதயம். நம்ம இந்திய பத்திரிகை வரலாற்றோட முதல் மைல்கல் 1780ல தாங்க தொடங்குச்சு. ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறவர் தி பெங்கால் கெசட்ங்கிற இந்தியாவின் முதல் செய்தித்தாளை தொடங்கினார். ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? கம்பெனிக்கு எதிராக சில விமர்சனங்களை எழுதினதுக்காக அதை உடனடியா மூடிட்டாங்க. ஆரம்பத்திலே பிரிட்டிஷாருக்கு வந்த அந்த பயம் இருக்கிறதே, அதுதான் முதல் பத்திரிகையே முதல் தடையை சந்திக்க வச்சது. அடுத்து பகுதி 2, ஆரம்ப கால தணிக்கை மற்றும் கட்டுப்பாடுகள். காலம் போக போக பிரிட்டிஷ் நிர்வாகத்துக்கு பயம் அதிகமாயிட்டே இருந்துச்சு. 1799ல கவர்னர் ஜெனரல் ரிச்சர்ட் வெல்லஸ்லி கொண்டு வந்த பத்திரிகை தணிக்கை சட்டம் பிரெஞ்சுக்காரர்கள் மூலமா தங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக போடப்பட்டது. அதுக்கப்புறம் 1823ல பொறுப்பு கவர்னர் ஜெனரல் ஜான் ஆடம்ஸ் இதை இன்னும் கடுமையாக்கி பத்திரிகை நடத்த உரிமக் கட்டுப்பாடு, அதாவது லைசன்ஸ் முறையை கொண்டு வந்தார். இந்த 1823 சட்டம் சும்மா சாதாரண சென்சார்ஷிப் இல்லைங்க. இது ஒரு மிக தெளிவான டார்கெட். குறிப்பா இந்திய மொழிகள்ல வர்ற பத்திரிகைகளையும் இந்தியர்களால் நடத்தப்படுற பத்திரிகைகளையும் மட்டுமே இது குறிவச்சுது. உரிமம் இல்லாமல் வெளியிடுறது மிகப்பெரிய குற்றம்னு ஆக்குனாங்க. இதனால வந்த மாபெரும் எதிர்ப்புக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம முன்னோடி சீர்திருத்தவாதியான ராஜாராம் மோகன் ராய் மிராத் உல் அக்பர் அப்படிங்கிற தன்னோட பாரசீக மொழி பத்திரிகையை அவரே நிறுத்துற நிலைக்கு தள்ளப்பட்டார். இப்போ 3வது பகுதி, விடுதலையும் திடீர் பின்னடைவும். இது கிட்டப்பட்ட ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி. 1835ஆம் ஆண்டு இந்திய பத்திரிகைகளுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம் கவர்னர் ஜெனரல் மெட்காஃப். இவர்தாங்க 1823ஆம் ஆண்டின் அந்த கடுமையான உரிம கட்டுப்பாடுகளை எல்லாம் அதிரடியா ரத்து செஞ்சார். இதனால பத்திரிகைகள் இந்தியாவுல ரொம்ப வேகமா தடையின்றி வளரத் தொடங்குச்சு. இதனாலேயே இவரை பத்திரிகைகளின் மீட்பர், அதாவது லிபரேட்டர் ஆஃப் த பிரஸ்னு நம்ம கொண்டாடுறோம். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல. 1857ல நடந்த அந்த மாபெரும் கிளர்ச்சி பிரிட்டிஷார் அப்படியே நடுங்க வச்சிருச்சு. அந்த பயத்தோட விளைவுதான் கானிங் பிரபு மறுபடியும் கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தது. எந்த ஒரு புத்தகமோ பத்திரிகையோ அதை நிறுத்த அரசுக்கு முழு உரிமை வழங்கப்பட்டுச்சு. அப்புறம் 1867ல வந்த பதிவு சட்டம் மெட்காஃப் கொடுத்த சுதந்திரத்தை மொத்தமா பறிச்சுது. அச்சடிப்பவர், வெளியிடுபவர்னு எல்லா தகவல்களும் அரசுக்கு தெரியணும்னு கட்டாயமாக்குனாங்க. அடுத்ததா பகுதி 4, ரொம்பவே சர்ச்சைக்குரிய தாய்மொழி பத்திரிகை சட்டம், அதாவது த வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட். 1878ஆம் ஆண்டு வைஸ்ராய் லிட்டன் பிரபு கொண்டு வந்த இந்த சட்டம் ஒரு வெளிப்படையான மிகப்பெரிய பாரபட்சம். இதோட முழு நோக்கமே இந்திய மொழி பத்திரிகைகளோட கழுத்தை நெரிப்பதுதான். இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த சட்டம் ஆங்கில மொழி பத்திரிகைகளுக்கு பொருந்தவே பொருந்தாது. நினைச்சு பாருங்க, ஒரே நாட்டுல ஆங்கில பத்திரிகைகளுக்கு முழு சுதந்திரம், ஆனா நம்ம ஊர் மொழி பத்திரிகைகளுக்கு மட்டும் கடுமையான தடைகள். என்ன ஒரு அநியாயம் இல்லையா? இந்த சட்டத்தோட ரூல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா நிஜமாவே நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. முதல் கட்டமா அரசுக்கு எதிராக பேச மாட்டேன்னு ஒரு மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி பத்திரிகையாளர்கள் பாண்ட் எழுதி கொடுக்கணும். அப்புறம் ஒரு பெரிய தொகையை செக்யூரிட்டி டெபாசிட்டா கட்டணும். ஏதாவது தப்பு நடந்தா அந்த தொகையும் போச்சு, அச்சகமும் பறிமுதல் செய்யப்படும். இதுல உச்சகட்ட கொடுமை என்னன்னா, மாஜிஸ்ட்ரேட்டோட முடிவு தான் ஃபைனல். இதை எதிர்த்து நீங்க எந்த கோர்ட்டுக்கும் போக முடியாது, அப்பீல் பண்ணவே முடியாது. ஒரு சாதாரண அதிகாரிக்கு எவ்வளவு எல்லையில்லா அதிகாரம் பாத்தீங்களா? பகுதி 5, 20ஆம் நூற்றாண்டு பத்திரிகை ஒடுக்குமுறைகள்.
இந்த 20ஆம் நூற்றாண்டுல நடந்த விஷயங்கள் ஒரு கிளியர் செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஒவ்வொரு சுதந்திர போராட்ட இயக்கமும் நடக்கும்போது கூடவே ஒரு புதிய அடக்குமுறை சட்டமும் வந்துச்சு. 1906 சுதேசி இயக்கம் தீவிரமானப்போ அதைத் தொடர்ந்து 1908ல செய்தித்தாள் சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் 1921ல சப்ரு குழுவோட பரிந்துரையால இதெல்லாம் கொஞ்சம் தளர்த்தப்பட்டாலும் 1931ல சட்ட மறுப்பு இயக்கம் வந்தப்போ மறுபடியும் அதை ஆதரிக்கும் பிரச்சாரங்களை ஒடுக்க அரசுகளுக்கு அவசர கால அதிகாரம் கொடுக்கிற புதிய சட்டம் உடனடியா வந்துச்சு. இறுதியாக பகுதி 6 அந்த காலகட்டத்தின் முக்கிய குரல்கள். இவ்வளவு கொடூரமான சட்டங்கள் அச்சுறுத்தல்கள் இருந்தும் நம்ம தலைவர்கள் பயந்து பின்வாங்கல. திலகரோட கேசரி, டாக்டர் அம்பேத்கரோட மூக் நாயக், காந்தியடிகளோட ஹரிஜன், அன்னி பெசன்ட்டோட நியூ இந்தியா, இப்படி பல பத்திரிகைகள் மூலமா மக்களோட சிந்தனைகளை தொடர்ந்து வடிவமைச்சாங்க. இது சும்மா ஒரு சின்ன லிஸ்ட் தாங்க. இவங்க மட்டும் இல்லாம கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, மோதிலால் நேரு, லாலா லஜ்பத் ராய்னு எண்ணற்ற தலைவர்கள் தங்களோட எழுத்துக்கள் மூலமா சுதந்திர போராட்டத்தை மக்கள் கிட்ட கொண்டு போனாங்க. இந்த 150 வருஷத்துல எத்தனை தணிக்கைகள், எத்தனை பறிமுதல்கள் நடந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இவங்க போட்ட அந்த உறுதியான அடித்தளம் தான் இன்னைக்கு நாம பார்க்கிற சுதந்திர இந்தியாவின் வலிமையான பத்திரிகை துறையா நிமிர்ந்து நிக்குது. பிரிட்டிஷ் ஆட்சியில நம்ம இந்தியாவோட கல்வி முறை எப்படி அடியோடு மாறிச்சுங்கிற சுவாரஸ்யமான பக்கங்களை தான் இந்த விளக்க தொகுப்புல ஆழமா அலச போறோம். இப்போ நம்ம கண் முன்னாடி நிக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, வெறும் வியாபாரம் செய்ய வந்த ஒரு கம்பெனி எப்படி ஒரு மாபெரும் துணைக்கண்டத்தோட மொத்த கல்வி முறையையே மாற்றி எழுதுச்சு? இது தற்செயலா நடந்ததா, இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் திட்டமே இருந்ததா? வாங்க பார்க்கலாம். இந்த நெடிய வரலாற்றை நாம தெளிவா புரிஞ்சுக்க 5 முக்கிய காலகட்டங்களா பிரிச்சு பார்க்க போறோம். குருகுலத்தோட வீழ்ச்சி, ஆரம்பகால கம்பெனி ஆட்சி, மெக்காலே மற்றும் ஆங்கில ஆதிக்கம், வுட்ஸ் அறிக்கை, அப்புறம் கட்டுப்பாடு, சீர்திருத்தம் மற்றும் எதிர்ப்பு. இப்படிதான் நம்ம பயணம் இருக்க போகுது. சரி, முதல்ல பகுதி 1க்குள்ள போலாம். குருகுலத்தின் வீழ்ச்சி. பல நூற்றாண்டுகளா நம்மகிட்ட ஒரு அற்புதமான கல்வி முறை இருந்துச்சு. மாணவர்கள் குருவோட தங்கி படிக்கும் குருகுல முறை. நாளந்தா மாதிரி உலகமே வியந்து பார்த்த பல இடங்கள் நமக்குள்ள இருந்துச்சு. ஆனா ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க? இந்த தொன்மையான அமைப்பை முற்றிலுமா அழிச்சிட்டு அவங்களோட நிர்வாகத்துக்கு வேலை செய்ய ஆட்கள் வேணும், அதுக்காக மட்டுமே ஒரு புது ஆங்கில கல்வி முறையை உள்ள கொண்டு வந்தாங்க. இது உண்மையிலே ஒரு மாபெரும் வீழ்ச்சின்னு தான் சொல்லணும். அடுத்து பகுதி 2, ஆரம்பகால கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். 1781 இருந்து 1791 வரையிலான காலகட்டத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். கல்வி நிறுவனங்கள் எவ்வளவு வேகமா உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, அவங்க ஆரம்பத்துல உள்ளூர் மக்களோட ஹிந்து மற்றும் இஸ்லாமிய சட்டங்கள் அப்புறம் அவங்க கலாச்சாரத்தை படிக்கிறதுல மட்டும்தான் ரொம்ப குறியா இருந்திருக்காங்க. ஆனா அவங்களோட ஆரம்ப கால முயற்சிகள்ல நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க. 1800ல சிவில் சர்வன்ஸுக்காக திறக்கப்பட்ட ஃபோர்ட் வில்லியம் கல்லூரிய அடுத்த 2 வருஷத்துல ஆங்கிலேயர்கள் மூடிட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களோட ஆங்கில அதிகாரிகளுக்கு இந்திய கலாச்சாரத்தை கத்துக் கொடுத்தா அவங்க முழுசா இந்தியர்களாகவே மாறிடுவாங்களோங்கிற பயம்தான் காரணம். இது தவிர ஆரம்பகால மிஷனரிகளோட கல்வி பெரும்பாலும் மதப்போதனைகளை மட்டுமே மையமா வச்சிருந்துச்சு. இப்போ பகுதி 3, மெக்காலே மற்றும் ஆங்கில ஆதிக்கம். இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. தாமஸ் மெக்காலே சொன்ன இந்த ஈவிரக்கமற்ற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. ஒரு நல்ல ஐரோப்பிய நூலகத்தின் ஒற்றை அலமாரி இந்தியா மற்றும் அரேபியாவின் முழு உள்ளூர் இலக்கியங்களுக்கும் சமமானதுன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு பெரிய ஆதிக்க மனப்பான்மை பாருங்க. மேற்கத்திய அறிவியலுக்கும் ஆங்கில இலக்கியத்துக்கும் மட்டுமே முழுமையா நிதி ஒதுக்கணுங்கிற அவங்களோட புது கல்விக் கொள்கைக்கு இந்த ஒரு வரியே அடித்தளமா அமைஞ்சிடுச்சு. இங்குதான் அந்த கீழ்நோக்கி வடிகட்டும் கோட்பாடு, அதாவது டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரிங்கிற தந்திரமான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்படின்னு என்ன? சாமானிய மக்களுக்கான அடிப்படை கல்வியை அப்படியே ஓரங்கட்டிட்டு மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்த ஒரு சிறு கூட்டத்துக்கு மட்டும் ஆங்கில கல்வி கொடுக்கறது. இவங்க மூலமா அந்த கல்வி மெல்ல மெல்ல சாமானிய மக்களுக்கு வடிகட்டப்படும் அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னாங்க. ஆனா நிஜத்துல அவங்களுக்கும் மக்களுக்கும் நடுல ஒரு பாலமா செயல்பட ஆட்கள் வேணும், அவ்வளவுதான். இப்படி ஆங்கிலத்தோட ஆதிக்கம் அதிகமாக ஒட்டுமொத்த மக்களோட கல்வியும் அதல பாதாளத்துக்கு போச்சு. இருந்தாலும் ஒரு சின்ன வெளிச்சமா வடமேற்கு மாகாணத்துல ஜேம்ஸ் ஜோனாதன் நடத்திய சில உள்ளூர் மாதிரி பள்ளிகள் நம்ம தாய்மொழி கல்வியையும் ரொம்ப சிறப்பா கட்டமைக்கப்பட்ட முறையில கற்பிக்க முடியுங்கிறத நிரூபிச்சு காட்டுச்சு.
அடுத்து நாம பார்க்க போறது பகுதி 4, 1854 வந்த வுட்ஸ் அறிக்கை. இத கல்வியின் மகாசாசனம்னு கூட சொல்வாங்க. இந்த வுட்ஸ் அறிக்கை நிஜமாவே கல்வித்துறையில ஒரு பிரம்மாண்டமான பாய்ச்சல் தான். ஏன்னா உள்ளூர் மொழிகள்ல இயங்குற கிராமத்து ஆரம்ப பள்ளிகள்ல தொடங்கி உயர்நிலை பள்ளிகள், மாவட்ட கல்லூரிகள், அப்புறம் பெரிய மாகாண பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் விரிவான ஒரு பல அடுக்கு திட்டத்தை இதுதான் முதன்முறையா உருவாக்குச்சு. அது மட்டும் இல்லாம பெண் கல்விக்கும் மதச்சார்பற்ற கல்விக்கும் இது ஒரு மிகப்பெரிய உந்துதலை கொடுத்துச்சு. இப்போ நம்ம விளக்கத் தொகுப்போட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, கட்டுப்பாடு, சீர்திருத்தம் மற்றும் எதிர்ப்பு. 20ஆம் நூற்றாண்டுல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வைஸ்ராய் கர்சனோட வார்த்தைகள்ல இருக்கிற அந்த பயத்தை நீங்க நல்லா கவனிக்கலாம். பல்கலைக்கழகங்கள் எல்லாமே புரட்சிகர சித்தாந்தங்களை உருவாக்கும் தொழிற்சாலைகள்னு அவர் நிஜமாவே பயந்தார். இந்த ஒரு பயம்தான் 1902ல ரொம்பவும் கட்டுப்பாடான ராலே கமிஷன் உருவாவதற்கு நேரடி காரணமா அமைஞ்சது. அந்த கமிஷனோட விளைவா 1904ல வந்த சட்டம் ஒரு கடுமையான அதிகாரத்துவ அடக்குமுறைன்னே சொல்லலாம். பல்கலைக்கழகங்களோட சுதந்திரத்தை அப்படியே பறிச்சிட்டாங்க. தேசபக்தி, தேசியவாத சிந்தனைகள் எல்லாம் வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பல்கலைக்கழக முடிவுகளை ரத்து செய்யற வீட்டோ அதிகாரத்தை அரசே எடுத்துக்கிச்சு. இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களோட முன்னுரிமைகள் எப்படி மாறுதுன்னு புரியும். 1882 ஹண்டர் கமிஷன் மூலமா உள்ளூர் ஆரம்ப கல்வியை விரிவுபடுத்துறதுல ஆரம்பிச்சு, அப்புறம் 1929ல வந்த ஹாட்டாக் குழு மூலமா பல்கலைக்கழக சேர்க்கையை ரொம்ப தீவிரமா கட்டுப்படுத்துறது வரைக்கும் அவங்களோட கொள்கைகள் எப்படி தலைகீழா மாறுச்சுன்னு இதுல தெளிவா தெரியுது. சரி, இதற்கெல்லாம் இந்தியர்களோட ரியாக்ஷன் என்ன? அங்கதான் ஒரு மாபெரும் எழுச்சி உருவாகுது. ஆங்கிலேயர்களோட கல்வி அமைப்புக்கு எதிரா இந்திய தலைவர்கள் நமக்கான சொந்த கல்வி கட்டமைப்பை உருவாக்க போராடினாங்க. 1906ல பரோடா சமஸ்தானம் கட்டாய ஆரம்ப கல்வியை கொண்டு வந்ததா இருக்கட்டும், அப்புறம் காந்தியடிகளோட செயல்பாடு சார்ந்த வார்தா திட்டம், கடைசியா 1944ல கட்டாய கல்வியை வலியுறுத்திய சார்ஜென்ட் திட்டம் வரைக்கும் இந்த தேசியவாத கல்வி முறையோட நெடிய பயணம் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. இந்தியாவோட விவசாய பொருளாதாரத்தோடைய ஆணிவரையே கொஞ்சம் விரிவா அலச போறோம். குறிப்பா யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் மற்றும் ஜிஎஸ் மெயின்ஸ் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்பு. இது வெறும் வரலாறு இல்லைங்க, நம்மளோட இன்றைய பொருளாதார அமைப்புக்கு அடித்தளமே இதுதான். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த அலசல்ல நம்ம குறிப்பா 4 முக்கியமான விஷயங்களை கவர் பண்ண போறோம். 1, பிரிட்டிஷார் வரதுக்கு முன்னாடி இங்க நிலவரம் எப்படி இருந்துச்சு. 2, பிரிட்டிஷாரோட புதிய நில வருவாய் முறைகள். 3, அதனால இந்திய விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க. இறுதியா சுதந்திரத்துக்கு பிறகு வந்த நில சீர்திருத்தங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். சரி, முதல்ல பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி நம்ம நாட்டை ஆக்கிரமிக்கிறதுக்கு முன்னாடி இங்க நிலமும் வரி வசூலும் எப்படி நிர்வகிக்கப்பட்டுச்சுன்னு பார்ப்போம். பல நூற்றாண்டுகளாகவே இங்க நில மேலாண்மை ஒரு படிநிலை அமைப்பாதான் இருந்து வந்திருக்கு. அதாவது மேலிருந்து கீழா ஒரு சங்கிலி தொடர். அரசாங்கத்தோட, அதாவது மன்னர்களோட முக்கிய வருமானமே நிலவரிதான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிலங்களை ஜாகீர்களா பிரிச்சு ஜாகீர்தார்கள் கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த ஜாகீர்தார்கள் அதை துணை ஜமீன்தார்கள் கிட்ட கொடுப்பாங்க. ஆனா அந்த சங்கிலியோட கடைசியில உண்மையில நிலத்துல இறங்கி உழைக்கிற அந்த விவசாயி இருக்கான் பாத்தீங்களா, அவன் தன்னோட வியர்வையை சிந்தி அந்த வருவாயோட ஒரு பகுதியை வரியா மேலிடத்துக்கு செலுத்திட்டு வந்தான். இதுதான் அன்றைய நிலைமை. இப்பதான் கதையில ஒரு பெரிய மாற்றம் வருது. பிரிட்டிஷார் உள்ள வந்ததும் பல நூற்றாண்டுகளா இருந்த இந்த பழைய முறையை உடைச்சு முழுமையா 3 புதுமையான முறைகளை கொண்டு வர்றாங்க. இந்த பிக் 3 சிஸ்டம்ஸ் தான் மொத்த இந்திய விவசாயத்தையும் புரட்டி போட்டுச்சு. ஜமீன்தாரி, ரயத்வாரி, அப்புறம் மஹல்வாரி. யார் யாரெல்லாம் இதை அறிமுகப்படுத்தினாங்க, இந்தியாவோட எந்தெந்த பகுதிகளில் இது நடைமுறையில இருந்துச்சு, முக்கியமா நிலத்தோட உரிமை யார்கிட்ட இருந்துச்சுன்னு நம்ம இப்போ ஒன்னொன்னா ஆழமா பார்ப்போம். முதல்ல 1793ல கார்ன்வாலிஸ் பிரபு கொண்டு வந்த ஜமீன்தாரி முறை. இத நிரந்தர நிலவரி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே இது விவசாயிகளுக்கு விழுந்த முதல் மாபெரும் இடி. இதுல என்ன நடந்துச்சுன்னா, ஜமீன்தார்களை நிலத்தோட உரிமையாளர்களா பிரிட்டிஷார் அறிவிச்சிட்டாங்க. பல தலைமுறையா அந்த மண்ணுல உழைச்ச விவசாயிகள் ஒரே ராத்திரியில வெறும் குத்தகைதாரர்களா தரமிறக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம முன்னாடி விளைபொருளா வரி செலுத்தின நிலம் மாறி பணமா மட்டுமே வரி கட்டணும்னு நிர்பந்திக்கப்பட்டாங்க. மழை பெய்யல, விளைச்சல் இல்லைன்னா கூட எதை பத்தியும் கவலைப்படாம வரியை கட்டியே ஆகணும். இந்த சுரண்டலோட அளவை கொஞ்சம் கவனிங்களேன். விவசாயிகள் கிட்ட இருந்து வசூலிச்ச மொத்த தொகையையும் 11 பாகங்களா பிரிச்சாங்க. அதுல ஜமீன்தாருக்கு 1 பங்கு, மிச்சம் இருக்கிற அந்த பிரம்மாண்டமான 10 பங்கும் அப்படியே நேரடியா கிழக்கிந்திய கம்பெனியோட கஜனாவுக்கு போச்சு. இது எந்த அளவுக்கு ஒரு வெளிப்படையான பகற்கொள்ளன்னு பாருங்க. சரி, இப்போ தென்னிந்தியாவுக்கு வருவோம். இங்க 1820ல தாமஸ் மன்ரோ அறிமுகப்படுத்தினதுதான் ரயத்வாரி முறை. இதுல பிரிட்டிஷர் என்ன பண்ணாங்கன்னா, நிலத்தோட உரிமையை நேரடியாவே விவசாயிகள் கிட்ட, அதாவது ரயத்துகள் கிட்ட கொடுத்துட்டாங்க. பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி தோணும்,
ஆனா இது உண்மையில ஒரு 2 பக்கமும் வெட்ட கத்தி. நில உரிமை கிடைச்சாலும் வரிய அடிக்கடி தாறுமாறா ஏத்திக்கிட்டே இருந்தாங்க. அதனால விவசாயிகள் கொடூரமான வறுமையில சிக்கிக்கிட்டாங்க. இங்க இருக்கிற புள்ளி விவரங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தலை சுத்தும். காய்ந்த நிலங்கள், அதாவது மானாவாரி நிலங்களுக்கு 50% வரியும், பாசன வசதி இருக்கிற நிலங்களுக்கு 60% வரியும் வசூலிச்சாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு விவசாயி 100 ரூபாய் சம்பாதிச்சா அதுல 60 ரூபாய் அரசாங்கத்துக்கு போயிடும். இது விவசாயிகளை நிதி ரீதியா முற்றிலுமா முடக்கி போட்டுச்சு. அடுத்து 1822 காலகட்டத்துல வடமேற்கு பகுதிகளுக்கு வந்த மகள்வாரி முறையை பார்ப்போம். இந்த முறையை புரிஞ்சுக்க முதல்ல மகள் அப்படின்னா என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். மகள் அப்படின்றது வரி வசூலிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அலகு. அதாவது ஒரு முழு கிராமத்தையோ அல்லது பல கிராமங்களை ஒன்று சேர்த்தோ ஒரு மகள்னு கணக்கு வச்சுக்கிட்டாங்க. இது ஒரு வகையான சமூக வரி விதிப்பு முறை. இந்த முறையில வரிய வசூலிக்கிற பொறுப்பை ஒரு கிராமத் தலைவர்கிட்டயோ அல்லது ஒரு குழுக்கிட்டயோ ஒப்படைச்சிட்டாங்க. ரயத்வாரி முறைய போலவே இதுலயும் நில உரிமை விவசாயி கையில தான் இருந்துச்சு. ஆனா ஜமீன்தாரி, ரயத்வாரின்னு முந்தைய 2 முறைகளோட அத்தனை குறைகளும் இதுல கலந்திருந்துச்சுன்னு தான் சொல்லணும். முக்கியமா வரி விகிதங்கள் நியாயமே இல்லாம மிக அதிகமா இருந்ததால விவசாயிகளோட சுமை கொஞ்சமும் குறையல. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரோம். இந்த 3 கொள்கைகளும் ஏட்டளவுல இல்லாம நிஜ வாழ்க்கையில சாதாரண இந்திய விவசாயி மேல எந்த அளவுக்கு ஒரு பேரழிவை ஏற்படுத்துச்சுன்னு பாப்போம். இந்த வரிசை முறையை பாருங்களேன். இது விவசாயிகளை சுத்தி பின்னப்பட்ட ஒரு கொடிய கடன் வலை. கிழுதீதிக்குள்ள பணமா வரிய கட்டியாகணும். அதனால வேற வழியே இல்லாம விவசாயிகள் கந்துவட்டிக்காரர்கள் கிட்ட அதிக வட்டிக்கு கடன் வாங்கினாங்க. அதுக்காக தங்களோட உசுரான விவசாய நிலத்தையே அடமானம் வச்சாங்க. அந்த அதிக வட்டியை கட்ட முடியாம போகும்போது ஈவரக்கமே இல்லாம நிலம் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. காலம் காலமா மண்ணை நம்பியிருந்த விவசாயிகளோட நிலம் எந்த உழைப்புமே இல்லாத வட்டிக்காரர்களோட கைக்கு போயிடுச்சு. சரி, இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி சுதந்திர இந்தியாவுக்கு வருவோம். பல நூற்றாண்டுகளா புறையோடி போன இந்த மாபெரும் விவசாய நெருக்கடியை நம்ம புது அரசாங்கம் எப்படி எதிர்கொண்டாங்க? பல தலைமுறையா நடந்த அந்த நிலச்சுரண்டலை ஒழிக்கிறதுக்காக அரசாங்கம் எடுத்த 2 பிரம்மாண்டமான சட்ட நடவடிக்கைகளை இங்க பார்க்கலாம். ஒன்று, ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம். உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல இதை கொண்டு வந்து ஜமீன்தார்கள் கிட்ட குவிஞ்சு கிடந்த உபரி நிலங்களை அரசாங்கம் கையகப்படுத்துச்சு. 2வது, நில உச்சவரம்பு சட்டம். ஒரு தனிநபர் அதிகபட்சமா இவ்வளவுதான் நிலம் வச்சுக்கலான்னு ஒரு கடுமையான வரம்பை நிர்ணயிச்சு நிலங்களை மீண்டும் மக்களுக்கே பகிர்ந்தளிக்க ஆரம்பிச்சாங்க.